சரி, நீ எதுக்கு மங்கா ஃபோன் பண்ணிருக்க? அது பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்க தான் ஃபோன் பண்ண அபி. அப்படியா? நீ திரும்ப திரும்ப கால் பண்ணதை பார்த்து நான் கூட நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். மங்கா, நீ இப்ப இருக்க நிலைமைக்கு எப்ப வேணாலும் புரோக்கர் கையில மாட்டி செத்துருவ. பேசாம நீ அபிகிட்ட இந்த குழந்தை என்னோடது இல்ல, பிச்சை எடுக்க புரோக்கர் ஆளுங்க தூக்கிட்டு வந்த குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட குழந்தைய சேர்த்துரு அப்படின்னு சொல்லிடு மங்கா. மங்கா? சொல்லு அபி. என்ன மங்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது யோசனையில இருக்கியா? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா தயங்காம சொல்லு மங்கா. அபிகிட்ட குழந்தைய பத்தி சொல்லிடலாமா? இல்ல அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் அதுவே பாப்பா உயிருக்கு ஆபத்தானாலும் ஆயிடும். மங்கா ஏன் சைலண்டா இருக்க? நான் பேசுறது கேக்குதா? ஒண்ணும் இல்ல அபி, பாப்பாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. இதெல்லாம் நீ சொல்லணுமா? பாப்பா ஏன் குழந்தை மாதிரி, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பாப்பாவை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை நீங்க முதல்ல முடிங்க. சரி அபி, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சரி மங்கா, நான் வச்சிடுறேன். ஏமா எங்க வா, சொல்லுங்க போய் பிரஷ் பண்ணிட்டு வா, காஃபி சாப்பிடலாம். சரிங்க மேடம். போ. மங்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தாயே, நீதான் எப்பவும் மங்காக்கும் பாப்பாக்கும் துணையா இருந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்தணும். என்னமோ தெரியல தாயே, பாப்பாவை பார்க்கும்போது அது மங்காவோட குழந்தைங்கிறதையே நான் மறந்துடுறேன். என் குழந்தையாதான் எனக்கு அது நினைக்க தோணுது தாயே. சீக்கிரம் மங்கா குழந்தைய அவகிட்டையும், காணாம போன என் குழந்தைய என்கிட்டயும் சேர்த்து வச்சிரு தாயே. ஏ ஸ்ரீஜா, ஏன் நீ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா நைட்டு ஃபுல்லா நீ தூங்கவே இல்ல போல இருக்கு. நான் தான் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னல. நான் தூங்காம இருக்கிறது கூட அபியை ஜெயிக்க எனக்கு நானே குடுக்கிற தண்டனை. ஏ இப்படி தினமும் தூங்காம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கடி ஆகுறது? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிக்க போதுரி? பைத்தியம் பிடிக்காதுமா, அந்த அபியை எப்படியாவது ஜெயிக்கணும்னு வெறிதான் அதிகமாகும். அந்த அபியை சவால்ல ஜெயிக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாண்டி. நீ சொன்ன மாதிரி அபி குழந்தை சாக போகுது, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறான், அப்புறம் அந்த அபி நடு ரோட்ல பிச்சைக்காரி மாதிரி நிக்க போறா. எனக்கு நம்பிக்கை இருக்குடி. இல்லம்மா, என்னால அபி அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிக்கிறத நான் தடுத்து அந்த சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஆனா அந்த அபி குழந்தை அபி கூட சேர விடாம தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அந்த புரோக்கர் போன் எடுக்க மாட்டேங்கிறா. அதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு.
அந்த குமார் மட்டும் சஞ்சீவ் கிட்ட மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான், நம்ம பிளான் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அந்த மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை தன்னோட குழந்தைதான்னு அபிக்கு தெரிஞ்சிரும். சரியா சொன்ன ஸ்ரீஜா. ஆனா அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? அபி குழந்தை எங்க இருக்குங்கிற விஷயத்த நான் அபிய ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கண்டுபிடிப்பமா. அந்த குழந்தைய தூக்கி கொல்லணும். அப்பதான் அபி கிட்ட விட்ட சவால்ல நான் முழுசா ஜெயிக்க முடியும். எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். சஞ்சீவ் சார், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. இன்னைக்கு தான் அந்த ஸ்டேஷன்ல எனக்கு லாஸ்ட் டே. எனக்கு டிரான்ஸ்ஃபர் நாளைக்கு தான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இவங்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நான் அந்த ஸ்டேஷன் விட்டு போறதுக்குள்ள உங்க குழந்தைய உங்ககிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் சார் போவேன். மங்காவை மட்டும் பிடிச்சிருந்தா உங்க பாப்பா எங்க இருக்காங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க என்னை விட பயங்கரமான டேலண்ட், ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க உங்க கேஸ சார்ஜ் எடுத்துட்டாலே உங்க பாப்பா கிடைச்சிட்டு தான் நீங்க நம்பலாம். உடனே நீங்க அவங்கள போய் பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சஞ்சீவ், அபி, சஞ்சீவ், அபி நீ நைட் நல்லா தூங்குனியா? அம்மா, அபி கிட்ட நைட்டு நடந்த விஷயத்த சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அபி, அபி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம குழந்தை கிடைக்காம இதை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேன். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் சொல்லிடுறேன். நீ மங்கான்னு ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, அந்த மங்காட்ட இருந்த குழந்தை நம்ம குழந்தை தான். அபி, அபி, நான் சொல்றதை கேட்டு நீ பதட்டப்படாத. நான் சொல்றத முழுசா கேட்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை நம்மளோடதுன்னு எனக்கு எப்ப தெரியும் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் 4-5 ரவுடிங்க மங்காவை துரத்திக்கிட்டு வந்தாங்க. மங்கா கையில குழந்தையோட என்கிட்ட வந்து, என் குழந்தைக்கு ஆபத்து, ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டா. நானும் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தி கல்கத்தா போற பஸ்ல அவங்களை ஏத்தி விட்டேன். பஸ்ல ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் மங்கா கையில இருந்த குழந்தையோட முகத்தை பார்த்தேன். அந்த பாப்பா முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை நம்ம குழந்தை தான். அதுக்கப்புறம் மங்காவையும் நம்ம குழந்தையும் எனக்கு தெரிஞ்ச வழியில எல்லாம் தேடி பார்த்துட்டேன். கடைசியில நேத்து நைட்டு நம்ம பாப்பாவை பத்தின டீட்டெயில் எனக்கு கிடைச்சது. நான் அதை தேடி போனேன். ஆனா போன இடத்துல நடந்ததே வேற. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அபி? அபி, அபி, 2 நாள் கண்ணு முழிச்சு வேலை செஞ்ச அசதியில தூங்கிட்டியா அபி? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல?
ஒரு முட்டாள். நீ படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நம்ம பாப்பாவை பத்தி சொல்லி நான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த பார்த்தேன். நல்ல வேளை நான் சொன்ன எதையும் நீ கேட்கல. அசதியில நல்லா தூங்கிட்ட. நம்ம பாப்பாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இனி எதையும் உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. ஆனா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம பாப்பா உங்ககிட்ட இருக்கோம் அபி. இது எனக்கு நானே பண்ணிக்கிட்டே சத்தியம். நைட்டு அபி கூப்பிட்டிருக்கா போல இருக்கே, எதுக்குன்னு தெரியலையே. ஐயோ, அபி போன் ரிங் ஆகுது. சத்தம் கேட்டு அவன் முடிச்சிட போறா. நல்ல வேளை அபி முழிக்கல. ஹலோ. அபி, இல்ல, நான் அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் பேசுறேன். அபி வந்து நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணி டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஓ ஆமா மேடம். சரிப்பா. ம். தம்பி, உங்களுக்கு என்ன தெரியலையா? நான் தான் சுமதி. அன்னைக்கு நீங்களும் அபியும் ரோட்ல வரும்போது நான் வந்து உங்களை பார்த்து பேசினனே. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தம்பி. அபி பாப்பா பத்தி சொன்னாலா? ஆமா, பாப்பாவை போய் பார்க்கணும்னு சொன்னா. நீங்களும் ஆசிரமத்துக்கு வாங்க தம்பி, பாப்பாவை பாருங்க. கண்டிப்பா வரேன் மேடம். தம்பி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க குழந்தை காணாம போச்சா? ஆமா மேடம், தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்கு. தம்பி, கண்டிப்பா கிடைச்சிரும், கவலைப்படாதப்பா. நான் பாப்பாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கதான் அபிக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. இல்ல பரவாயில்லப்பா, அபிகிட்ட மறக்காம நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுப்பா. சரிங்க மேடம். அபி தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சோன்னா நான் சொல்றேன். சரிப்பா. ஆசிரமத்தில் இருக்கிற பாப்பாவை போய் முதல்ல பார்க்கணும். ஏமா? இங்க வா. அம்மா, உன் பேர் என்ன? அம்மா, யார் உன்னை நைட்டு துரத்திட்டு வந்தது? எல்லாத்தையும் முதல்ல டீட்டெயிலா சொல்லு. பயப்படாத. பொண்ணுங்க பயந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது. முதல்ல உனக்குள்ள இருக்கிற பயத்தை விடு. அதுல இருந்து முதல்ல வெளியே வா. உன்னை யாரு துரத்துனா? எதுக்கு துரத்துனாங்க? நீ எந்த ப்ராப்ளத்துல இருக்கன்னு எல்லாத்தையும் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லு. அப்பதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆல் ரைட், நீ சொல்ற மாதிரி தெரியல.
உனக்குள்ள இருக்கிற பயத்தை உடைக்க உனக்கு இன்னும் டைம் தேவைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து உன்னை பத்தி உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி என்கிட்ட டீட்டெயிலா சொல்லு. அப்புறம் இந்த வீட்ல நான் தனியா தான் இருக்கேன். நீயும் இங்கே என் கூட தங்கிக்கலாம். சேஃப்டி பத்திலாம் யோசிக்காத. போலீஸ்காரி வீடுல வெரி சேஃபஸ்ட் பிளேஸ். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை சாத்திக்கிட்டு ரெஸ்ட் எடு. மேனேஜர் சார், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அபி கண்டிப்பா இன்னைக்கு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிருவா. இந்த ஆர்டர் கேன்சல் ஆக ஸ்ரீஜா மேடம் சொன்ன பிளான் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அபி வேணா 3 நாள் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணட்டும். ஆனா லாஸ்ட் டே ஒர்க்க அபி கம்ப்ளீட் பண்ண கூடாது. இது என்ன தெரியுமா? ஃபுட் பாய்சன். இதுல இருக்க டேப்லெட் எடுத்து ஒன்னு சாப்பிட்டா போதும், அவ்வளவுதான். சாப்பிட்ட ஆளு வாந்தி பேதி வந்து படுத்த படுக்கை ஆயிடுவான். திரும்ப ரெக்கவரி ஆகுறதுக்கு குறைஞ்சது 10 நாளாவது ஆகும். நீங்க என்ன பண்றீங்க? அபி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா லாஸ்ட் டே அன்னைக்கு இந்த டேப்லெட்டை ஏதாவது ஃபுட்ல கலந்து உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடுல கொடுத்துருங்க. இந்த டேப்லெட் கலந்த ஃபுட்டை சாப்பிட்டு வாந்தி பேதி வந்து எல்லாரும் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் ஒர்க் எங்க இருந்து ஃபினிஷ் பண்றது? ஆர்டர் தன்னால கேன்சல் ஆயிடும். உங்க ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு மேடம். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? எதுக்கு 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட் டே அன்னைக்கு டேப்லெட்டை ஃபுட்ல கலந்து கொடுக்கணும்? அதை இன்னைக்கே கொடுத்துட்டா ஆர்டர் இன்னைக்கே கேன்சல் ஆயிடும்ல? மேனேஜர் சார், நீங்க இந்த ஓட்டப்பந்தயத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் மேடம். ஓட்டப்பந்தயத்துல லாஸ்டா ஓடி வரவன் எப்பவுமே தான் தோக்குறத பத்தி கவலைப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தோக்க போற விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஆனா 2வதா ஓடி வரவன் அவனுக்கு தோப்போமா ஜெயிப்போமான்னு பக்கு பக்குன்னு இருக்கும். அவன் உயிரை கொடுத்து ஓடி வருவான். ஒரு செகண்ட் கேப்ல அவன் தோக்கும் போதுதான் அத அனுபவிக்கிற வலி இருக்கே, அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த வலிய அந்த அபி அனுபவிக்கணும். அதான் அபி ஜெயிக்கிற அளவுக்கு போக விட்டுட்டு கடைசியில தோக்கடிக்கணும்னு சொல்றேன். அதுக்கு இதுதான் ஒரே வழி. மேடம், நான் உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா நீங்க பயங்கரமான ஆள் மேடம். அந்த டேப்லெட்டை கொடுங்க, நீங்க சொன்னது அப்படியே நடக்கும். சார், ஸ்ரீஜா மேம் சொன்ன பிளான எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். ஸ்ரீஜா மேடம் சொன்ன பிளான் சரியா முடியணும்னா நீ ஃபுட் செக்ஷன்ல இருக்கணும். நான் உன்னை ஃபுட் செக்ஷனுக்கு இன்சார்ஜா போடுறேன். யாருக்கும் தெரியாம நீ அந்த டேப்லெட்டை ஃபுட்டு டெலிவரி ஆனதும் அந்த ஃபுட்ல இந்த மாத்திரையை கலந்துற. அதை சாப்பிட்ட நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வாந்தி பேதியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாங்க. ஓகே சார். அப்புறம் ஆர்டர் கேன்சல் ஆகி அபி அசிங்கப்பட போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஹலோ, அன்னை தெரசா அனாத ஆசிரமம், யார் பேசுறீங்க? நான் இந்த ஏரியாக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஜான்சி பேசுறேன். உங்க ஆசிரம நிர்வாகி சுமதி இருக்காங்களா? இருக்காங்க மேடம்.
நான் உங்களை மீட் பண்ணணும். என்ன விஷயமா நீங்க சுமதி அம்மாவை பார்க்கணும்? ஏன் சொன்னாதான் அலோ பண்ணுவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்க சுமதி அம்மா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.